அனைத்துலக ஆர்சனல் மக்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்க பாலாஜி. இந்த வாட்டி நம்ம வந்து ஸ்போர்ட்டிங் மேட்சை முடிச்சுட்டு அடுத்து வெஸ்டாம் லண்டனுக்கு வரோம். வெஸ்டாம் வெர்சஸ் ஆர்சனல் அவே மேட்சை பற்றி ப்ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் இந்த எபிசோடு. என் கூட வந்து ஆகாஷ் ப்ரோ, ஏஎஸ்கே ஆகாஷ் ப்ரோவும் பரத் ப்ரோவும் இருக்காங்க. வெல்கம் டு த ஷோ ப்ரோஸ். எப்படி இருக்கீங்க? Hello, hello, it's all good. ம். All Good. good, all good. சூப்பர் சூப்பர் Arsenal சூப்பர். also good. நம்மளும் குட் தான் இப்போதைக்கு. ம். கிட்டத்தட்ட இந்த கிளப் வந்து நம்மளோட எமோஷன்ஸை ஃபீலிங்ஸை ஆமா, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. அது எதுவுமே பண்ண முடியாது. பட் ஆனால் சந்தோஷமா வச்சுக்கிதா அதோட போதும். ஆஹ் நேரத்துல வாழ்க்கையும் அப்படிதான் இருக்குது. நல்லா பண்ணா வாழ்க்கையும் நல்லா போகுது, மோசமா போனா படுகேவலமா போகுது. அந்த சினர்ஜி நிறைய ஆர்சனல் ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணுறவங்க உங்கள் கமெண்ட்ஸில் கொஞ்சம் போடுங்க. ஸ்போர்ட்டிங் மேட்ச்சுக்கு வந்து லைவ்ல வந்ததுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம். ப்ரிவ்யூ ஷோவில் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. நிறைய நிறைய பேர் வந்து உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கண்டினியூ டு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆர்சனல் தமிழ் போட்காஸ்ட்டை இன்னும் வளர உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நன்றி. ஸோ நம்ம இந்த கேமுக்கு போயிடுவோம். வெஸ்டாம் வெர்சஸ் ஆர்சனல். இதை வந்து டார்பின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் என்ன மாதிரி ஒரு மேட்ச்னு ஆகாஷ் ப்ரோ முதல்ல ஆரம்பிப்போம். உங்கள் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வெஸ்டாம் வெஸ்ட் வெர்சஸ். ஹாம் வந்து எனக்கு வந்து ஒரே வன்மம் வெஸ்ட் ஹாம் என்னன்னா, அவனுக்கு நம்ம ஹோம்ல ஜெயிச்சானுங்க வந்து ஒண்ணுமே ம் பண்ணாம வந்து ஒரு பெனால்ட்டி அந்த மீன் அந்த ஒரு இது செட் பீஸ் இதெல்லாம் பண்ணி வெறுப்பேத்தி நம்ம ஒரு 30 ஷாட் அதெல்லாம் எதை விட நம்ம ஒரு 30 ஷாட் அடிச்சும் ஒரு கோல் கூட அடிக்க முடியாத கேம் அது. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் கேம் லாஸ்ட் இயர். ஆமாம். அதை நான் பார்த்து வந்து அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு லீவே போட்டேன், அந்த அளவுக்கு டென்ஷனா இருந்தது எனக்கு. அதனால வந்து அவனுங்களை வந்து இந்த வாட்டி விடவே கூடாது, டபுள் அடிச்சே ஆகணும். ம் அது அது வந்து லாஸ்ட் இயர் வந்தோம். இந்த வருஷம் வந்தோம்னா ஐ திங்க் லாபிட்டூகி போன வருஷம் வந்து இந்த டேவிட் மாய்ஸ் டிஃபென்சிவ் சைடு இவனெல்லாம் வந்து ஒன்றும் ஒரு மாதிரி செவியால இருந்தப்போ சரி, குல்ஸ்ல இருந்தப்போ பயங்கர ஓப்பன் ஆயிடும் அவனுக்கு. பின்ன பேக் லைன் கொஞ்சம் ஓப்பனாக தான் ஆடுவானுங்க. ஓப்பனா மீன்ஸ் அவனுக்கு ஸ்பானிஷ் கோச், ஸோ அவனும் டிஃபென்சிவா ஒரு பெரிய ஒரு சவுண்ட் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு இப்போ டெக்னிக்கல் பிளேயர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க, ராதர் தேன் அந்த பிசிக்கல் பிளேயர்ஸை விட டெக்னிக்கலா அந்த பக்கெட்டா அந்த மாதிரி ரொம்ப ஒரு பிசிக்கல் மிட்ஃபீல்ட்லாம் கிடையாது. முன்னாடிலாம் ரைஸ் அங்கே இருந்தப்பெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பக்கெட்டாவும் சூச்சக்கும் தான் அந்த டபுள் பிரிவெட். அது யாருமே டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் கிடையாது. ம் ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஈஸியா வந்து உள்ள போயிடலாம். இதுக்கப்புறம் உள்ள போயிட்டு நம்ம எஃபிஷியண்டா இருக்கணும். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து ரெட் கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து வராம இருந்தா இது வந்து ஒரு ருட்டீன் வின்னா தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆச்சு. மேலே பேசுவோம், நீங்க யூ கேன் ஸோ கண்டினியூ. பரத் ப்ரோ, நீங்களும் சொல்லுங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் கேம்ஸ் வருதுல்ல நம்ம ஆஸ்ட்ரேலியா வந்து ஒரு குட் ரன் போகிறதுக்கு. சொல்லுங்க பரத் ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் போன தடவை ரிசல்ட் ஃபைனல் அவனுங்களை பீட் பண்ண மாதிரி இந்த தடவை வந்தா ரொம்ப எனக்கு ரொம்ப 6-0 சந்தோஷம். பிப்ரவரி மாதம் 6-0. இன்னொன்னு வந்து 6 இல்ல, ஆமா 6. அது அதே மாதிரி ஒரு ரிசல்ட் வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொன்னு என்னன்னா, நான் என்ன பாக்குறேன்னா இந்த ரிசல்ட்லயும் இந்த கடந்த 2 கேம்ஸ்லயும் நான் என்ன பாக்குறேன்னா, நம்ம அந்த ரூத்லெஸ்னஸ் இருக்குல்ல, போன வருஷம் இருந்த இந்த ரூத்லெஸ்னஸ், ஆர்சனலோட ரூத்லெஸ்னஸ், ஆமாம். அது ரிட்டர்ன் வந்துட்டு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. அஹ் நான் இன்னைக்கு காலையில ஒரு ட்வீட் படிச்சேன். லைக் ஏதோ ஒரு ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் அவன் சொன்னா, அதுக்கு நான் இங்கிலீஷ்லயே சொல்றேன், the closest team who are to லிவர்பூல் ஆர் ஆர்சனல் சொன்னா. பட் அட் த சேம் டைம் மார்ஜின் ஆஃப் எரர் ரொம்ப லெஸ். ஸோ இந்த நம்ம தவறு பண்ணாம இருந்தா நான் ரொம்ப நல்லது. அதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின், என்ன சொல்றது, ஒரு மெயின் விஷயமா நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்னா, இது வந்து நான் ஒரு ரிவெஞ்ச் ஃபிக்ஷனா பாக்குறது இல்ல. ஏன்னா இது வந்து எப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் டிசம்பர் எவ்வளவு கஷ்டமான மாசம் இருக்க போகுதுன்ட்டு. ஆல்ரெடி பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப விளையாடிட்டாங்க கடந்த 3 மாசமா, இன்டர்நேஷனல் பிரேக், அந்த பிரேக், இந்த பிரேக்ன்ட்டு. ஸோ மோஸ்ட் முக்கியமான மாசம் டிசம்பர் மாசம். இதுல நம்ம ஃபார்ம் எப்படி இருக்குதோ, இட் யூனோ வரப்போற சீசனும் எப்படி நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருப்போமா, இல்ல திரும்ப ரொம்ப சோர்ந்து போய் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகுமா,
அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ வெரி க்ரூஷியல் மந்த் கம்மிங் அப். வெஸ்டாம்ல ஒரு வெற்றியோட ஆரம்பிச்சா ரொம்ப சந்தோஷம். சூப்பர் 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 சூப்பர். நம்ம வந்து என்னன்னா இந்த கேம் வந்து என்னால் வந்து ஒரு பெரிய ஃபிக்சரை என்னால் எடுத்துக்க முடியல. எடுத்துக்காட்டுறதுக்கு சில காரணங்கள் சொல்லிடுறேன். இந்த சீசன் வந்து வெஸ்டாம் வந்து படுமோசமாக ஆடி இருக்கு. எனக்கு தெரியும் நிறைய பேர் இதை நான் சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க, டேய் நியூ காசலோட ஜெயிச்சிச்சுரா அப்படின்ட்டு. நியூ காசல் அந்த கேமில் வந்து உண்மையாக சொன்னால் they didn't turn up. அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த கேமு. ஒன் ஆஃப் கேம்னு வச்சுக்கலாமே ஒன் ஆஃப் கேம் வச்சுக்கோமே, அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி அந்த கோச்சும் வந்து அவ்வளோவா பெரிய டீமோடலாம் வந்து ஜெயிக்கிறேன்னு நினைக்கிறேன். ரெண்டே ரெண்டு சொத்த டீமோட தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் இருக்கும். ஏதோ ஒரு டேபிள் எடுத்து பார்த்தா இவனுங்க பிரீமியர் லீக்ல எங்கே இருக்கானுங்கன்னு பார்ப்போமா. இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்கல்ல, இன்னொன்னு டேவிட் மாயஸ் டு இன்னொரு அட்டாக்கிங் ஃபுட்பால் மேனேஜர் யார் போட்டிருந்தாலுமே கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆமாம், அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாவே டிஃபென்சிவ் அந்த மாதிரி சைடு தான். இப்போ அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஓரளவுக்கு ஒரு ஃபுல்லம் மாதிரி வந்து ஒரு மார்க்கோ சில்வா டீம் மாதிரி ஆடணும்னா வந்து ஒரு டைம் ஆகும். அவசரத்துக்குலாம் ஆகாது. ஒரு சீசன்ல டிரான்சிஷன்லாம் பண்ண முடியாது. கரெக்டு தான். ஸோ இவனுங்களோட ஆமா, கரெக்ட். ஃபார்ம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பேலஸோட அவையில போய் ஜெயிச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த நியூ காஸ்லோட போய் அவையில போய் ஜெயிச்சிருக்கானுங்க. அதை தவிர்த்து பெருசா எதுவும் என்ன சொல்றது அது ஒரு இன்னொரு ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா, அவங்க ஹோம் கேம்ஸ்ல எல்லா கேமுமே வந்து மினிமம் 15 to 20 ஷாட்ஸ் கன்சீட் பண்ணிருக்காங்க. கன்சிடர் பண்ணியிருக்கானுங்க. இப்படிதான் ஓடி எவர்டன் கூட 19 ஷாட், அதுக்கு முந்தின மேட்ச் ஏதோ 20 ஷாட் நம்ம கன்சீட் பண்ணி, அதனால ஷாட்ஸ் அவங்க கூட ஈஸியா அடிக்கலாம். அந்த ஷாட் நம்ம கன்வெர்ட் பண்றோமா, அதுதான் வந்து சஸ்பென்ஸ். ஹோம்ல வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கானுங்க. இப்ஸ்விச்சோட ஜெயிச்சிருக்கானுங்க. இது வரைக்கும் வேற எந்த மேட்சும் ஜெயிக்கல அவனுங்க. ஸோ என்ன சொல்றது இவனுங்களை பத்தி. எனக்கு லோபடெகியோட டாக்டிக்ஸும் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. ஆஃப்கோர்ஸ் அது நீங்க சொன்ன ஆகாஷ் சொன்ன ரீசன்ஸ்க்காக தான். பட் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த கேம்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பரத் ப்ரோ கேட்போம். சொல்லுங்க பரத் ப்ரோ, இந்த கேம்ல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? வெஸ்டாம் கிட்டே நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஆர்சனல் கிட்டே இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே வெஸ்டாம் எப்படின்னா, அவங்க வந்து ஒரு எந்த எந்த நேரத்துல ஒரு சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எனி டாப் 4 டீமோடையும் சூப்பரா விளையாடுவானுங்க. சம்டைம்ஸ் ஈவன் பாட்டம் 20th பிளேஸ்ல இருக்கிற டீமோடையும் அடிமட்டமா 5-0 6-0 தோப்பானுங்க. எந்த வெஸ்டாம் வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அது இருக்கிறதுலே லீக்லயே மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் ஆன டீம்னா வெஸ்டாம் தான். ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, அவங்க வந்து டேவிட் மாய்ஸ் மாதிரி ஒரு அப்படியே ஒரு பார்க் ரிபர்ஸ் மேனேஜர்ல இருந்து இன்னொரு இந்த லாபர்ட்டுக்கு மாதிரி ஒரு மேனேஜருக்கு வரும்போது கண்டிப்பா அவனுங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கும், தவறுகள் இருக்கும். அவனுக்கு இன்னும் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த லாபர்ட்டுக்கு டாக்டிக்ஸ். பட் சில டைம்ஸ் நான் அவங்களோட ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மந்த் அவங்க தே ஒன் ஐ திங்க் நம்ம பங்காளிங்க 2-1 வர்சஸ் மேன் யுனைடெட் ஜெயிச்சானுங்கன்னு நினைக்கிறேன். தே ஒன் 2-1 வர்சஸ் மேன் யுனைடெட். ஸோ சம்டைம்ஸ் அவனோட டாக்டிக்ஸ் ஒர்க் ஆகுது. பட் எகெயின்ஸ்ட் லைக் ரியலி டாப் 4 டீம்ஸோட இந்த சீசன் ஒர்க் அவுட் ஆகுது. எகெயின்ஸ்ட் லிவர்பூல் 5-1 தோத்தானுங்க. செல்சி 3-0 அட் ஹோம் தோத்தானுங்க. ஸோ சம்டைம்ஸ் வேலை செய்யுது, சம்டைம்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஐ திங்க் இன்னும் அவனுக்கு ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கிறானுங்க. அண்ட் ஐ திங்க் டு த பெஸ்ட் எக்ஸ்டென்ட் ஆர்டெட்டா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. அண்ட் அஃப்கோர்ஸ் வி ஹேவ் டு இன்னொன்று வந்து நம்ம மனசுல என்ன வச்சுக்கணும்னா, ஆஸ் ஆர்சனல் இது வந்து நம்ம ஒவ்வொரு இன்னமேட்டு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் சீசன் எந்த டீம்ஸோட மெஜாரிட்டியா தோத்தோம்னா இந்த லண்டன் டார்பியில வர டீம்ஸோட வெஸ்ட் ஹாம், ஃபுல்ஹாம், அப்புறம் மற்ற டீம்ஸோட ரொம்ப தோத்துட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் இந்த சீசன் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது. அண்ட் சாட்டர்டே வந்து மோர் தென் நம்ம டீம் வைஸ் என்ன பார்க்கணும்னா, ஐ திங்க் ஆர்டெட்டா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. அவர்கிட்ட ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல்லி ஃபிட் ஸ்குவாட் இருக்குது. பென் ஒயிட் தவிர அவர்கிட்ட ஒரு ஃபுல்லி ஃபிட் ஸ்குவாட் இருக்குது. ஐ ஃபீல் லைக் இஸ் கோயிங் டு ரொட்டேட் அ லாட். அண்ட் இன்னும் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் இன்னும் வி ஆர் ஸ்டில் ட்ரைங் டு சி ஆர் பெஸ்ட் லைன் அப். ஏன்னா நம்ம ஸ்போர்ட்டிங்லயும் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம், ஃபர்ஸ்ட் 20-25 minutes we were very shaky in the second half. So
இன்னும் நம்ம டீம் அடாப்ட் பண்ணுதான், நம்ம டீமும் அடாப்ட் பண்ணிட்டு இருக்குது, ஆர்டேட்டாவும் அடாப்ட் பண்ணிட்டு இருக்காரு. எந்த டீம் நம்ம பெஸ்ட்ல பிச்சில் பெஸ்டா போட்டா இட் வில் ஒர்க் அவுட். அண்ட் யா, லுக் ஃபார்வர்ட் டு தி பெஸ்ட். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ என்னன்னா ஆஹ், அது பேர் என்ன, ஆஹ், இவனுங்க வந்து இவனுங்க ட்ரிக்கி கஸ்டமர்ன்றது நல்லா தெரியுது, ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஐ திங்க் we are கோயிங் இன் an upward momentum. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கேமை க்ளீனாக ஒரு முடிச்சுட்டு அடுத்த 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 ஃபேஸ்க்கு நம்ம ப்ரீமியர் லீக்கில் போகணுன்றது தான் என்னோட ஆசை. ஏன்னா வந்து நம்ம ப்ரீமியர் லீக்கில் ஒரு ரன் கொண்டு வரது இந்த இந்த டைமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோணுது. எஸ்பெஷலி இந்த டைம் இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் ஃபிக்சர்ஸில் என்ன பிரச்சனைனா, இந்த பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன், பட் என்ன விஷயம்னா லிவர்பூலும் மேன் சிட்டியும் இந்த இந்த வீக்கில் வந்து மோதுறாங்க. ஸோ டாப் டூ டீம்ஸ் மோதும் போது ஆப்வியஸாக பாயிண்ட்ஸ் குறையுது. இந்த இடத்துல நம்ம ஒரு கேபிட்டலைஸ் பண்ணோம்னா இட் வில் ரெடியூஸ், என்ன சொல்கிறது, நம்ம ஒரு பாயிண்ட் கேப்பை வந்து கொஞ்சம் பிடிக்கலாம்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ ஆகாஷ் ப்ரோ? அதான் ப்ரோ, இது என்னன்னா சிம்பிள் தான். நம்ம அடுத்த வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் குரூப்ல, இல்ல குரூப் சாட்ல பேசிட்டு இருக்கிறப்ப ஐ டோல் லைக் அடுத்த பிரைட்டன் அவே தான் எனக்கு தெரிஞ்சு as ஒரு ட்ரிக்கியர் டெஸ்ட்னு தான் சொல்லுவேன். பிரைட்டன் அவே வந்து ஜான்வரியில் ஆடுறோம், டாட்னம் முன்னாடி கேம், ஓகேங்களா? அது வரைக்குமே வந்து நம்ம ஈஸின்னு சொல்ல மாட்டேன் எந்த டீமே, பட் எல்லாமே வின்னபிள் தான். நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி வீக் வந்து ஈச் அண்ட் எவ்ரி கேம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆடணும்னாலே ஐ திங்க் ஸ்மூத்தா போயிடும். இந்த மாசம் வந்து டிசம்பர் ஃபுல்லாவே ஒரு அட்லீஸ்ட் ரொட்டேஷன் நீங்க சொன்ன மாதிரி ரொட்டேட் பண்ணி பண்ணோம்னா இந்த இன்ஜுரி இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் ஓகே. அந்த ஒரு 90 மினிட்ஸ் கொடுக்க முடியுமா அதெல்லாம் நமக்கு தெரியாது, பட் அட்லீஸ்ட் ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டாமினேஷன் 70 மினிட்ஸ் டாமினேட் பண்ணா போதும். சூப்பர் சூப்பர். சொல்லுங்க ஆகாஷ் ப்ரோ, இப்போ எப்படி வந்து வெஸ்ட் ஹாம் மேட்ச் பற்றி பார்க்குறீங்க? அதான் ப்ரோ, வெஸ்ட் ஹாம் கேம் சிம்பிள் தான், ஒண்ணுமே இல்லை. நமக்கு வந்து ஒரு 20 ஷாட் குத்து மதிப்பா அடிப்போம்னு வச்சுக்கோங்களேன். 20 ஷாட்ல 3 ஷாட் 4 ஷாட் ஒழுங்கா அடிச்சு உள்ள போனாலே அது கேம் ஓவர். அதுக்கப்புறம் ரெஸ்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து மிட் வீக் வந்து யுனைடெட் கூட கேம் இருக்கு. ஏன்னா அந்த அந்த கேமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ வந்து இவனுக்கு கூட எவ்வளவு சீக்கிரம் டக்குன்னு முடிச்சோமா, கடையை சாத்திட்டு அங்கிருந்து கிளம்புறது தான், வெஸ்ட்ல இருந்து கிளம்புறது தான் நமக்கு நல்லது. ஸோ வந்து ஒரு ஒரு 60 மினிட்ஸ்ல முடிச்சுட்டு ஒரு செகண்ட் கியர்லயே ஃபர்ஸ்ட் கியர்லயே மட்டும் ஆடினா மட்டும் போறோம். இதுதான், அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த கேம் இருக்கும். அப்புறம் நீங்க சிட்டி லிவர்பூல் கேம் பத்தி கேட்டிருந்தீங்க, அது நமக்கு இப்போத்துக்கு ஒன்றும் பேசி பிரயோஜனம் இல்லை. பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணா நல்லது, பட் நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம டிசம்பர் 2 வரைக்கும் மற்ற டீமை பார்க்காம நம்ம டீம் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா அவன் என்ன எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம எல்லா கேம் வின் பண்ணிட்டு திரும்பி பார்ப்போம், மேலே பார்ப்போம் யார் என்ன இருக்காங்கன்னு பார்த்துட்டு வில் டிசைட். மற்ற டீமை பார்த்தா நமக்கு டென்ஷன் ஆகும். இவனுக்கு அப்பன்னு பார்த்து வந்து நம்ம இப்போ நம்ம சிட்டிக்கு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னு வைங்க, எனக்கு வந்து சிட்டி தான் ஜெயிக்கணும் ஆப்வியஸ்லி, ஏன்னா லிவர்பூல் ஜெயிக்க கூடாது. பட் ஆனா நம்ம ஆசைப்பட்டோம்னா அப்போல இருந்து ஒரு ரன் எடுத்துருவானுங்க மே வரைக்கும், அது நமக்கு தான் வேட் ஆகும். அதனால என்ன ஆசைப்பட்டாலும் பிரச்சனை தான். ஸோ அதெல்லாம் அப்படியே விட்டுருவோம். லட்சி, அதனால அது காலம் அப்படியே விட்டுலாம். நம்ம ஜெயிக்கிறோமா, சரி ஓகே டிசம்பர் ஃபைன் மாதம் அப்படின்னு பார்த்துப்போம், சொல்லிட்டு அதானே சொல்கிறீங்க? டிசம்பர் எண்டில் பார்த்துக்கலாம். டிசம்பர், ஆமா. எனக்கு தெரிஞ்சு டாட்னம் டர்பி, அந்த டர்பி முடிஞ்சு ஜனவரி பார்த்துக்கலாம், அப்போ மிட்ல எவாலுவேட் பண்ணலாம். அப்ப பிரேட் பண்ணிக்கலாம், சீசன் எப்படி சூப்பர் போகும்னு சூப்பர் பாத்துக்க சூப்பர். வேண்டியதான். இந்த 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 கண்ணோட்டத்தோட இருங்க ஆர்சனல் ஃபேன்ஸ், இதுதான் இதுதான் நமக்கு தேவை. நம்ம ஆள் பாரு அப்படியே ஸ்டெடியா இருக்காரு. அந்த பெப் கார்டியோல ஃபாலோ பண்றது மட்டும் தான் எனக்கு பிடிக்காத விஷயம், ஆனா இந்த விஷயத்துலலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூட. சரி, போன மேட்ச்ல வந்து லைட்டா கொஞ்சம் சில இன்ஜுரி கன்சர்ன் வந்ததுன்னு கேள்விப்பட்டேன். பரத் ப்ரோ, கேப்ரியல் பத்தி ஏதாவது உங்களுக்கு நியூஸ் தெரியுமா? அந்த மாதிரி ஏதோ லைட்டா கேப்ரியல் இன்ஜுரி ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன, ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதா? இன்னைக்கு எப்படி இருக்கு நம்ம இன்ஜுரி சுச்சுவேஷன்? ஐ திங்க் வேர் பெட்டர் மூவ், ரைட்? நான் படிச்ச வரைக்கும் என்னன்னா, கேப்ரியல் வந்து ஒரு லைக் ஒரு ஒரு தற்காலிக லைக் ஒரு இது மாதிரி ஒரு லைக் ஒரு ப்ரிகாஷன் மாதிரி தான் சப் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சப் ஆனாலும் கேப்ரியல் வந்து வெஸ்ட் ஹாமோட விளையாடினாலும் ஐ ஃபீல் லைக் கீவியோர் எப்பப்பெல்லாம் வரானோ அவன் வந்து நேர்மையா நல்லா தான் ஆடி இருக்கிறான். நம்ம இந்த சீசன் பார்த்தோம்னா எப்பப்பெல்லாம் கீவியோர் வரானோ ஓரளவுக்கு நல்லா தான் ஆடி இருக்கிறான். லைக் ஐ திங்க் செப்டம்பர்ல ஐ திங்க் கேப்ரியல் வாஸ் இன்ஜர்ட். அவன் நல்லா வந்து நல்ல டிஸ்பிளேஸ் எல்லாம் போட்டான் அகேன்ஸ்ட் கீ டீம்ஸ் கூட. ஸோ ஹீஸ் ஆல்சோ வெரி ரிலையபிள் அண்ட் ஹீஸ் ரொம்ப ஒரு சின்சியரான பிளேயர் தான். ஸோ அவனை நம்பலாம். அண்ட் இன்னொன்று வந்து இன்கேஸ் கேப்ரியலுக்கு இன்ஜுரி இருந்தா எதுக்கு வெஸ்டாமோட அவனை ரிஸ்க் பண்ணுவோம்? நமக்கு தெரியும் வெஸ்டாம்ல நிறைய இந்த பக்கெட்டா, சூச்செக், அப்புறம்
இந்த கில்மன் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறானுங்க, அவனுக்கு எப்படி டேக்கிள் பண்ணுவானுங்களும் எல்லாருக்கும் தெரியும். திரும்பவும் நமக்கு ரிஸ்க் தான். ஸோ ஐ திங்க் ஆர்டேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மேபி அந்த ரிஸ்கை கால்குலேட் பண்ணி அவர் எடுக்க மாட்டார்னு எனக்கு தோணுது. அதுவும் அடுத்தது வெட்னஸ்டே மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் கேம் வருது மேன் யுனைடெடோட. ஸோ அது வந்து வி நீட் கேப்ரியல் ஃபார் தட் கேம் மோர் தென் எனிதிங் எல்ஸ். ஸோ ஐ திங்க் கேப்ரியல் ஷுட் பி ஃபைன். நம்ம வெஸ்ட் ஹாம் இன்ஜுரிஸ் பார்த்தோம்னா வெஸ்ட் ஹாம்ல கூடோஸ் அவுட், தேர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர் நான் என்னை பொறுத்த வரைக்கும், அண்ட் தேர் மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேயர் ஹீ இஸ் இன்ஜர்ட். பட் எனிவே நான் வந்து அவங்களோட சில ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் கடந்த 3-4 வாரமா. சம்மர் உண்மையிலேயே சூப்பரா விளையாடிட்டு இருக்கிறான் வெஸ்ட் ஹாம்ல, அண்ட் ஹி வில் பி அ வெரி குட் த்ரெட் டு வாட்ச்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன், நம்ம மோஸ்ட் ரீசெண்டா அந்த பெட்ரோ நெட்டோ கன்சீட் பண்ண கோல் வர்சஸ் செல்சி, நம்ம வி ஆர் நாட் இந்த மிட்ஃபீல்டு, நம்ம வந்து லைன்ஸை நல்லா க்ளோஸ் பண்றது இல்லைன்னு எனக்கு தோணுது. அண்ட் ஐ ஃபீல் லைக் அதை வந்து அந்த ஸ்பேஸ் மட்டும் நம்ம கரெக்டா பாத்துக்கணும். ஸோ சம்மர்வில் இஸ் கோயிங் டு பி வெரி டேஞ்சரஸ். ஆஸ் ஆல்வேஸ் பக்கெட்டா, சூச்செக், ஆண்டோனியோ தேர் யூசுவலி வெரி டேஞ்சரஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சலீபா, ஜாரட் போவனுமே பாட்டி வெல், ஆமா ஜாரட் போவன் ஆல்சோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ வந்து சரி, இப்போ ஐ திங்க் லைனப்ஸ் படி should be fine. ஓகே ஓகே. டோடிபோ அவுட்னு நினைக்கிறேன். டோடிபோ இஸ் அவுட் ஹாம்ஸ்ட்ரிங். ஐ திங்க் மவரோபோனஸ் தான் ஆடுவான்னு நினைக்கிறேன் வித் கில்மன். மவரோபோனஸ் தான் அடிச்சான் 2வது கோல். ஆமா, த்ரெட் வைஸ் யாரு மேஜர் த்ரெட்னு நினைக்கிறீங்க? த்ரெட்னு பார்த்தோம்னா ஐ திங்க் சோ இவன் தான், ஜாரட் போவன் தான் பயங்கர த்ரெட் எனக்கு தெரியும். நம்ம கூட அவன் தான் ஏதாவது பண்ணுவான். சம்மர்வேல் எனக்கு பெருசா டெப்தா நோட்டீஸ் பண்ணல இந்த சீசன். பட் ஐ திங்க் மேபி அவர் பரத் ப்ரோ சொன்ன மாதிரி அவர் கூட இருக்கலாம். பக்கெட்டா வந்து ஒரு பெரிய டீம் கூட டெக்னிக்கலா அவுட் கிளாஸ் பண்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ வந்து அவன் ஓகே பில்டப் ஃபேல்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஃபவுல்லாம் வாங்கி கொடுப்பான். பட் ஐ டோன்ட் திங்க் அவர் பெரிய இம்பாக்ட் பண்ணுவானா தெரியல. ஆண்டோனியோலாம் ஐ திங்க் வில் பி ஃபைன் நினைக்கிறேன். மற்றபடி அந்த மேக்ஸ் கில்மனோட அந்த செட் பீஸ் பிரச்சனை. பட் செட் பீஸ்லேயே நம்மளே ஒரு பிரச்சனை தான் அவங்களுக்கு. ஸோ வந்து நமக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த் இது. ஸோ அதனால வந்து ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி எமர்சன், ஐ திங்க் எமர்சன்மே நல்ல டெலிவரிஸ் போடுவான் ஆண்டோனிக்கு. பட் அதெல்லாம் பிளாக் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ பட் கப்ரியல் இன்ஜுரியா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஐ மீன் அவர் சொன்னார் கிவிஆர் ஆடலாம். பட் எனக்கு தெரிஞ்சுமே வந்து மை ஒப்பீனியன் ரொட்டேட் பண்ணலாம். பட் ஃபார் நோ அட்லீஸ்ட் டிசம்பர்ல வந்து வரைக்கும் அட்லீஸ்ட் பேக் லைன் ரொட்டேட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து எப்படியும் ஃபுல் பேக்ஸ்ல இன்ஜுரி வரும். அட்லீஸ்ட் சலீபா, கப்ரியல் எல்லா மேட்ச் ஆடுறது நல்லது, என்னோட ஒப்பீனியன் அதான். பட் சி ஹவ் இட் கோஸ். ஏன்னா நம்மகிட்ட டிஃபெண்டர்ஸ் யாருமே கிடையாது. இருக்கிற டிஃபெண்டர்ஸ் பண்றது கரெக்ட். பட் லெட் சி என்ன பண்றான். சூப்பர் சூப்பர். அப்போ ஃபர்தரா வந்து சரி, நம்ம லைனப்ஸ் அண்ட் ஸ்குவாட் ப்ரெடிக்ஷன் போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளோவா விலாசத்துக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம நல்லா போய் ஆடணும்னா அதிகமாக கிட்டத்தட்ட வந்து இட் ஷுட் பி ரொட்டீன் தான் எனக்கு தோணுது. ஸோ நான் வந்து இந்த மேட்ச் பார்ட்டி பெஞ்ச் பண்ணிடுவேன். நான் யுனைடெட் கேம் ஆட்டோம். என்னோட தெரிஞ்சு ரைஸ் அண்ட் மெரினோ கேன் ஸ்டார்ட் கேம். ஸோ சொல்லுங்க உங்களோட லைனப்ஸ் என்னன்னு சொல்லுங்க. அதேதான் ப்ரோ, சேம் பேக் ஃபோர், ராயா, மெரினோ, ரைஸ், ஒடிகார்டு. மேபி எனக்கு இந்த மேட்ச் ட்ரொசார்ட், ஐ வுட் ஸ்டார்ட் ட்ரொசார்ட். ஏன்னா வந்து மார்டினெல்லியோட ட்ரிபிள்லாம் வந்து வான் பிசாக்கா பிடிச்சிருவான். அவன் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியரா ஆடணும், கொஞ்சம் டெக்னிக்கலி ட்ரிக்கியரா ஆடினாலாம் வந்து வான் பிசாக்காவெல்லாம் கிராஸ் பண்ண முடியும். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் வான் பிசாக்கா. எனக்கு தெரிஞ்சு ஹவர்ட்ஸ் ஆடலாமா, ஹெசூஸ் ஆடலாமான்னு கேட்டால் தெரியல. பட் மேபி யூ ஷுட் கோ வித் ஹவர்ட்ஸ். ஏன்னா கில்மனுக்கு அவன் ஹைட்டுக்கு வந்து ஹவர்ட்ஸ் தான் கரெக்டு. ஓகே ஓகே ஓகே. சாக்காலாம் ட்ராப்பபிள். ஸோ ஒடிகார்ட், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சுதான் லைனப். மோஸ்ட்லி ட்ரொசார்ட் ஆடுற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா ட்ரொசார்ட் வந்து யுனைடெட் கூட ஸ்டார்ட் பண்ணானா வேலை கேட்காது. ஸோ ஓகே, ஃபைனலா பரத் ப்ரோ நீங்க சொல்லுங்க உங்களோட ஃபைனல் லைனப் அண்ட் ஸ்குவாட் ப்ரெடிக்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் சொன்ன மாதிரி தான் லைனப். எனக்கு வந்து அதான் ட்ராசார்டுக்கு மார்டினெல்லிக்கு பதிலாக ட்ராசார்ட் போடணும். ஏன்னா என்னோட மார்டினெல்லியோட இம்பாக்ட் தெரியல அந்த ஸ்போர்ட்டிங் கேம்ல. அவன் அந்த ஒரு டேப்பின் தவிர அவன் அவ்வளோவா ஒன்றும் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அகெயின் வான் பிசாக்கா அங்க இருக்கிறான். ஸோ அவன் ஓரளவுக்கு நல்ல டிஃபெண்டர் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபெண்டிங்.
ஸோ இன்னொன்று வந்து நான் என்னன்னா, இஃப் நம்ம ஒரு நல்ல ஸ்கோர் ஹாஃப் டைம் இல்லை ஒரு 16 மினிட்ஸ்ல 3-0 இருக்கிறோம்னா, நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஓடகார்டையும் சாக்காவையும் ரெஸ்ட் பண்ண வன்னியரிக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனல் மினிட்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டெர்லிங் இருக்காப்ல, ஸ்டெர்லிங்க்கும் கொஞ்சம் அடிஷனல் மினிட்ஸ் ரஹீம் பாய் கொடுக்கலாம். ரஹீம் பாய் இருக்கான். ஸ்டெர்லிங்னு ஒரு ஆள் இருக்கிறோம்னா அது வேற டிசம்பர் மறந்துட்டே வேற இருக்கோம். கரபோ கப் So வருது, அவனும் வந்து குவார்டர் ஃபைனல். அதுக்கு அதெல்லாம் அதான் அது 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 வந்து ரஹீம் பாய் வந்து ஒரு பிரேஸ் இருக்கும். ஹோப்ஃபுல்லி ஹோப்ஃபுல்லி ஹோப்ஃபுல்லி. சரி, சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் என்னோட ஸ்கோர் ப்ரெடிக்ஷனும் கிட்டத்தட்ட என்னோட லைனப் ஆகாஷ் ப்ரோ சொல்றது தான். எனக்கு ஒன்றும் ஓரளவுக்கு சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். கேபினெட் இல்லாத பட்சத்தில் மேபி காஷியஸ்க்காக கிவியரை கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இட் இஸ் த சேம் லைனப் தான். அது தவிர்த்து ப்ராபப்ளி நானும் 3-0 போகிறேன். 3-0 எனக்கு க்ளீன் ஷீட் வேணும்னு ஆசைப்பட்றேன். லெட்ஸ் கோ ஆன் ரன்னுன்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எனி ஃபைனல் தாட்ஸ் பிஃபோர் வி வைண்ட் அப்? இல்ல ப்ரோ, அதேதான் என்னோட routine wins. ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் 4 ஆல்சோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆகாஷ் ப்ரோ நீங்களும்? சூப்பர். எனக்கு தெரிஞ்சு 2-0. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கோல் அடிச்சோமா, பாலை வந்து ஒரு ஃபீல்ட்ல ஒரு 70% பால் ஜாலியா ஓடணுமா முடிச்சுட்டு போயிட்டு ஓகே ஓகே எதுக்கு ரொம்ப எஃபர்ட்லாம் போட்டு ம் தேவையில்லை. ஓகே கோல் டிஃபரன்ஸ்லாம் ஏத்திக்கலாம். அது இப்ஸ்விட்ச் இவனுக்குலாம் வருவானுங்க ஹோம்ல, அப்புறம் பண்ணிக்கலாம். வேலைலாம் சரி, ரீசெண்டாக நடந்த அவே பிளிப்பை வந்து ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிக்கிட்டு திருப்பி வெற்றி கொடி நாட்டிட்டு வருவோம்னு நினைக்கிறேன். ரிவ்யூ மேட்ச்சில் இல்லை வேற ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் திருப்பி உங்களை சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாலாஜி. பரத் ப்ரோ, ஆகாஷ் ப்ரோ ரொம்ப நன்றி. கமான் யூ கணேஷ். கமான் கணேஷ்.